ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் யாவருக்கும் ஷலோம். நல்லா இருக்கீங்களா? மீண்டும் இந்நாளிலே விதமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் நான் உங்களுடைய இல்லங்களுக்கு டைரக்டாக வர முடியாவிட்டாலும் கூட விதமாக டிவி மூலமாகவோ செல்போன் மூலமாகவோ உங்களோடு இணைந்து உங்களுடைய அண்ணனாக அல்லது உங்களுடைய குமாரனாக உங்களுடைய சகோதரனாக உங்கள் மத்தியில் வந்து உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வேதாகமத்தை குறித்து விவரமாய் பகிர்ந்து கொள்கிற பாக்கியத்தை, கிருபையை தேவன் எனக்கு அளித்திருக்கிறார். அதற்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். மீகா. யார் இந்த மீகா? இந்த மீகா என்ற பெயருடைய அர்த்தம் என்னவென்றால், மீகா என்ற பெயருக்கு அர்த்தம் கர்த்தரை போன்ற ஒருவர் எவரும் இல்லை. என்னங்க? கர்த்தரை போன்ற ஒருவர் எவரும் இல்லை, அல்லது கர்த்தரை போன்றவர் யார்? Who is like Jehovah? கர்த்தரை போன்றவர் யார்? எஸ், தேவனாகிய கர்த்தரை போன்ற ஒரு உலக இரட்சகர் வேறு யார் இருக்காங்க? பாவியான மனிதனை உயிருக்குயிராய் நேசிக்கின்ற தேவன். பாவியான மனிதனை உயிருக்குயிராய் நேசிப்பது மாத்திரமல்லாமல் அந்த மனிதனுக்கு நேரிடப் போகிற பாவத்தின் சிக்ஷையிலிருந்து அவனை விடுவிப்பதற்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து மனிதன் செய்கிற பாவத்திற்காக மனிதனுடைய ஸ்தானத்திலே தேவாதி தேவனாக இருந்தபோதும் கூட ஒரு அடிமை ரூபத்தை தன்மேல் எடுத்துக்கொண்டு மரண சிக்ஷையை தாங்கிக் கொள்வதற்காக உலகத்திற்கு வந்த உலக இரட்சகர் அவரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? சோ மீகா என்ற அந்த பெயரிலே அற்புதமான சுவிசேஷம் இருக்கிறது. கர்த்தரை போன்றவர் யார்? ரைட். அன்பு சகோதர சகோதரிகளை, இது எவ்வளவு உண்மை! ஏசப்பாவைப் போல உன்னையும் என்னையும் நேசிக்கக்கூடியவர் யார்? இயேசு கிறிஸ்துவைப் போலவே உன்னையும் என்னையும் மன்னிக்கக்கூடியவர் யார்? இயேசு கிறிஸ்துவைப் போல உனக்கும் எனக்கும் சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? இயேசு கிறிஸ்துவைப் போல உன்னையும் என்னையும் பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர் யார்? அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் சேருவதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் நீயும் நானும் பரலோகத்திற்கு சேர முடியும். எனவே இயேசு கிறிஸ்துவை போன்ற உலக இரட்சகர் வேறு யாரும் இல்லை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தங்கள் தேவனாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. நீயும் நாமும் எவ்வளவு பாக்கியவான்கள்! எல்லா சிருஷ்டியையும் சிருஷ்டித்திருக்கிற தேவனை நாம் சேவிக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற எல்லா புத்தகங்களும் என்ன சொல்லுகிறது? நாம் சேவிக்கின்ற தேவன் உண்மையுள்ளவர் என்றும், அவர் தரப்பில் நின்று தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனமெல்லாம் உண்மை என்றும், இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இடம் பிடித்திருக்கிற சம்பவங்கள் எல்லாமே கூட சத்தியம் என்றும், தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக என்னவெல்லாம் சொன்னாரோ அவைகள்தான் நடந்ததென்றும் சரித்திரம் நிரூபிக்கிறது. இன்னும் சில விஷயங்களை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எவ்வளவு தெளிவாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனங்கள் உரைத்தார்களோ, சொன்னார்களோ, அவர்கள் சொன்ன பிரகாரமே நடந்தது. என்ன நடந்தது, என்னவெல்லாம் நடந்தது என்பதில் சில விஷயங்களை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக மீகா. நாம் மீகா புத்தகத்திற்கு வந்துவிட்டோம். மீகா என்ற பெயருக்கான அர்த்தம் கர்த்தரை போன்றவர் யார்? வேதத்தில் இந்த மீகா புத்தகத்தை எழுதியது யாரென்றால் மீகாவால் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது எழுதினான்? கிமு 235 கிமு 210 மத்தியில, அதாவது 25 இயர்ஸ், 25 ஆண்டுகளாக மீகா தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்து கொண்டிருந்தான். இந்த 25 வருட காலத்திலே, சாதாரணமாக கடைசி காலத்திலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். இந்த மீகா புத்தகத்திலே 7 அதிகாரங்களும் 105 வசனங்களும் இருக்கின்றன. அதேபோல எத்தனாவது புத்தகம்? 66 புத்தகங்கள் இருக்கிறதோ வேதத்திலே, இது 33வது புத்தகம். இந்த மீகா மொரேசே என்ற கிராமத்தை சேர்ந்தவன். அந்த கிராமம் சுமார் எருசலேமிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலே இருந்த ஒரு கிராமம். கவனிங்க, மீகா அந்த மொரேசே என்ற கிராமத்திலே இருந்தபோது தேவன் அவனை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார்.
மீகாவை கிராமத்திலிருந்து தேவன் தெரிந்து கொண்டு கிராமங்களிலே தீர்க்கதரிசியாக இருந்து பிரஜைகளுக்கு தேவனை குறித்த சத்தியங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை உரைக்கச் சொல்லி தேவன் கட்டளையிட்டார். எனவே மீகா கிராமங்களிலே தேவனுடைய வார்த்தையை உரைத்துக் கொண்டிருந்த போது, அதே சமயத்திலே ஏசாயா என்ற பக்தன் எருசலேமிலே ராஜாக்களின் மத்தியிலே, அதிகாரிகளுக்கு மத்தியிலே, அந்த கேபிட்டல் சிட்டியில தேவனை குறித்ததான மேன்மையான தேவ செய்திகளை கொடுத்துக் கொண்டிருந்தான். அதேபோல தேவன் என்ன செய்ய போகிறார் யூதாவினுடைய ராஜ்யத்தின் விஷயத்திலும், அதேபோல வரப்போகிற காலங்களிலே தேவன் என்ன செய்ய போகிறார், இவைகள் எல்லாவற்றையுமே கூட ஏசாயா தன் 66 அதிகாரங்களிலே யூதாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னான். ஏசாயா பட்டணங்களிலே தீர்க்க தரிசனம் சொன்னான், மீகாவோ கிராமங்களிலிருந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார். இங்கே எருசலேமிலே ஏசாயா, கிராமத்திலே மீகா, அதேபோல மேலே இஸ்ரவேல் ராஜ்யம் இருக்கிறது அல்லவா, அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்துல ஓசியா என்ற தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொன்னார். என்றால் ஓசியா என்ற அந்த பக்தன், அதாவது ஓசியா என்ற புத்தகம் இருக்கிறது அல்லவா, அந்த ஓசியா புத்தகம், ஏசாயாவின் புத்தகம், அதேபோல மீகாவின் புத்தகம். இந்த புத்தகங்கள்லாம் எங்கிருந்து வந்தது? மீகாவின் புத்தகத்தை மீகா எழுதினான், ஏசாயாவின் புத்தகத்தை ஏசாயா எழுதினான், ஓசியாவின் புத்தகத்தை ஓசியா எழுதினான். நல்லா கவனமா கேளுங்க. ஓசியா இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு தீர்க்கதரிசியாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே, ஏசாயா எருசலேம் பட்டணத்திலே தீர்க்கதரிசியாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே, இந்த மீகா யூதா ராஜ்யத்திலேயே கிராமங்களிலே அவன் தீர்க்க தரிசன ஊழியம் செய்து கொண்டிருந்தான். என்றால் இந்த 3 பேருமே சமகாலத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த 3 பேருமே ஒரே காலகட்டத்தில், அதாவது இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு ஓசியாவும், எருசலேமிலே அதாவது யூதாவின் கேபிட்டல் சிட்டியிலே ஏசாயாவும், அதேபோல யூத ராஜ்யங்களில் இருக்கிற கிராமங்களிலே மீகாவும் தேவனை குறித்த சத்தியங்களை, சமாச்சாரங்களை, சுவிசேஷங்களை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். என்றால் இந்த 3 சமகாலத்தவர்கள். இன்னும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் உங்களுக்காக ஒரு நேர்த்தியான மேப் ஒன்றை தயார் செய்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறேன் அல்லவா? அதை மீண்டும் பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். எந்த ராஜா எந்த காலத்தில் இருந்தான், எந்த தீர்க்கதரிசி எந்த காலத்தில் இருந்தான், எந்த தீர்க்கதரிசி எந்த ராஜா காலத்தில் இருந்தான் என்று தெரிந்து கொள்ள நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால் இந்த தெளிவான சார்ட் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். 100% இது அக்யூரேட்டாக தயாரிக்கப்பட்டது என்று சொல்லாவிட்டாலும் இது கட்டாயமாக உங்களுக்கு உபயோகப்படும். எனவே இதை நீங்கள் கட்டாயமாக சேவ் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே மீகாவை குறித்து தியானிக்கவிருக்கிறோம். மீகா புத்தகத்திலே எத்தனை அதிகாரங்கள்? 7 அதிகாரங்கள். விசித்திரம் என்னவென்றால் இந்த 7 அதிகாரங்களுமே சமமாக 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது 1/3, அதாவது 1/3, 1/3, 1/3, அதாவது 33%, 33%, 33%. இந்த 7 அதிகாரங்களும் இப்படி 1/3, 1/3, 1/3 டிவைட் பண்ணலாம். முதல் 1/3 என்னவென்றால் மீகா ஜனங்கள் செய்த பாவங்களை வெளிப்படுத்தினான். முதலாவது 3 பாகத்திலே ஒரு பாகம். இந்த 7 அதிகாரங்களை 3 பாகமாக பிரித்தால் முதல் பாகத்திலே மீகா செய்த காரியம் என்னவென்றால் யூத ராஜ்யத்தின் பிரஜைகள் செய்த பாவங்களை வெளிப்படுத்தினான். இரண்டாவது பாகம் என்னவென்றால் தேவன் அனுப்பப் போகின்ற அந்த உக்கிரத்தை வெளிப்படுத்தினான். மூன்றாவது என்னவென்றால் அவர்கள் சிட்சிக்கப்பட்டதற்கு பிறகு தேவன் அவர்களுக்கு காண்பிக்கிற கிருபையை வெளிப்படுத்தினான். 1, பிரஜைகள் செய்த பாவத்தை குறித்து கண்டித்து அந்த பாவங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினான். தேவன் அதற்காக விதிக்கப் போகிற சிட்சையை கூட வெளிப்படுத்தினான். சிட்சித்ததற்கு பிறகு தேவன் காண்பிக்கிற கிருபையையும் கூட வெளிப்படுத்தினான். தேவன் பாவத்தை உனக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று உனக்கு கட்டளையை கொடுக்கிறார். அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் உன்னை மன்னிப்பார். அப்படி நீ மனம் திரும்பவில்லை என்றால் சிட்சிப்பார். அப்படி சிட்சிக்கிற தேவன் நீ அழிய வேண்டும், நாசமாக வேண்டும் என்று விரும்புவதில்லை என்பதால் உனக்கு இரக்கம் காண்பிக்க முயற்சி செய்வார். ஒருவேளை அந்த பாவங்களை உணர்ந்து சிட்சைக்கு பின்பு நீ மனம் திரும்புவாய் என்றால். எந்தெந்த ராஜாக்களின் காலத்திலே மீகா
தீர்க்கதரிசியாய் ஊழியம் செய்தான். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே தெளிவாய் நாம் பார்க்க முடியும். 1வது அதிகாரம் 1வது வசனம். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. அங்கே சமாரியாவை குறித்து, இங்கே யூதாவை குறித்து தேவன் தனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை அவன் பிரகடனம் செய்தான் என்று பார்க்கிறோம். சமாரியா என்றால் இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட பட்டணம்தான் சமாரியா. மீகா யூதா ராஜ்யத்திற்கு மாத்திரமே தீர்க்கதரிசியாக தேவனுடைய எச்சரிக்கையை பிரகடனம் செய்தது மட்டுமின்றி இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆனால் முக்கியமாக மீகா யூத ராஜ்யத்திற்கான காரியங்களைத்தான் அதிகமாய் உரைத்தான். அதிகமாக யூத ராஜ்யத்தின் பிரஜைகள் மத்தியில் தான் ஊழியம் செய்தான். எனவே யூதர்களுடைய ஊழியக்காரனாக நாம் நினைக்கலாம். புரிஞ்சுதாங்க? யூதா ராஜ்யத்திலே இருந்த ஒரு கிராம பகுதியிலே, கிராமங்களிலே மீகா ஊழியம் செய்து கொண்டிருந்தான். பட்டணமாகிய எருசலேமிலே ஏசாயா அதே சமயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இஸ்ரவேல் ராஜ்யத்திலே இஸ்ரவேலின் பிரஜைகளுக்கு மத்தியிலே ஓசியா தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள் அவை. மீகா ஏற்கனவே நான் சொன்னது போல ஜனங்களின் பாவத்தை உள்ளதை உள்ளபடி வெளிக்காட்டி பாவத்தை கண்டித்து உணர்த்தி, அது தீர்க்கதரிசியாய் அவனுடைய கடமை என்பதனாலே கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கிடமின்றி வார்த்தைகளை உள்ளது உள்ளபடி போதிக்கிற பிரசங்கம் செய்து கொண்டிருந்த ஒரு தீர்க்கதரிசி. அதைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். 3வது அதிகாரம். தீர்க்கதரிசிகள் என்றால் யார்? தேவன் எதற்காக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்? அந்த தீர்க்கதரிசி செய்யக்கூடிய வேலை என்ன? தீர்க்கதரிசிகள் செய்கிற ஊழியத்தினாலே சாதாரணமாய் கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள் என்ன? வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 8வது வசனம். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி. தீர்க்கதரிசி என்ன செய்வான் என்றால் பிரஜைகளுடைய பாவங்களை வெளிப்படுத்தி காட்டுவான். ஒரு தீர்க்கதரிசி பேசுகிற போது கேட்கிற மனிதனுக்கு புரிந்துவிடும், நான் செய்த பாவத்தை இவன் வெளிப்படுத்துகிறான். ஒரு தீர்க்கதரிசி பேசுகிற போது அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்கின்றவர்களுக்கு தேவன் என்னோடு பேசுகிறார் என்பது புரியும். தேவன் என்னை குறித்துத்தான் பேசுகிறார். தேவன் என்னுடைய பாவங்களைத்தான் எனக்கு சுட்டி காட்டுகிறார். தேவன் என்னுடைய எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். இது சாதாரணமாக ஒரு தீர்க்கதரிசி தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேசுகிற போது அந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்குள் சாதாரணமாக ஏற்படுகிற அபிப்பிராயம் என்னவென்றால் தேவன் பேசுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் தீர்க்கதரிசி என்று மேலிருந்து கீழே குதிச்சவன் என்று நான் சொல்ல முயற்சி செய்யவில்லை. ஆனால் இந்த எளிய ஊழியக்காரன் தேவ செய்தியை கொடுக்கிற போது தேவனே என்னோடு பேசுகிறார். தேவன் என் வாழ்க்கை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என் குடும்ப வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கிறது, என் உத்தியோகத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என் வியாபாரத்தை எப்படி செய்து கொண்டிருக்கிறேன், சபையிலே ஊழியம் என்ற பெயரிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குறைகள் என்ன, தவறுகள் என்ன என்று உள்ளதை உள்ளபடி பார்த்தது போல தேவன் சதீஷ்குமார் பிரதர் மூலமாக பேசுகின்றார் என்ற எண்ணம் எத்தனை முறை உங்களுக்குள் வந்திருக்கிறது? ஒரு முறை உங்கள் மனதை தொட்டு பார்த்து சொல்லுங்கள். எத்தனை முறை உங்களுக்கு தோன்றியிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பிரதர் சதீஷ்குமாருக்கு எப்படி தெரியும்? நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற இந்த சம்பவங்கள் சதீஷ்குமார் பிரதருக்கு எப்படி தெரிஞ்சது? அநேக முறை விசிட்டிங் அவர்ஸ்க்கு வருகிற போது சில சகோதர சகோதரிகள் சொல்வது என்ன தெரியுமா? பிரதர், என்னைக்காவது நாங்க டிவி ஆன் பண்ணி கல்வரிஸ்வரம் நிகழ்ச்சியை கேட்க உட்கார்ந்தோம்னா அந்த நாளிலே எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எங்கள் சரீரத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அது ஆவிக்குரிய விஷயமானாலும் சரீர பிரகாரமான விஷயமானாலும் குடும்ப விஷயமானாலும் பினான்சியல் விஷயங்களானாலும் யாரிடமும் சொல்ல முடியாத சில விஷயங்களாக இருந்தாலும் நாங்கள் மிகுந்த பாரத்தோடு வந்து உட்காரும் போது தேவன் அதே பிரச்சனையை குறித்து பேசுகிறார். எத்தனை பேர் அப்படி சொல்லி இருக்கிறீர்கள்? ஏன் அப்படி உங்களுக்கு தோன்றியது? ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி பேசுகிற போது இது குறி சொல்றது இல்லைங்க. உனக்கு கல்யாணம் ஆகாது, பிள்ளைங்கள் பிறக்காது, அந்த வீடை வாங்கி இருக்கிற, ஆனா அந்த வீட்டுக்கு நீ போக மாட்ட,
அந்த வீட்டுல பேய் இருக்கு, அந்த வீட்டுல பூதம் இருக்கு, உங்க வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்ல போயிடுவாரு. இதெல்லாம் நான் குறி சொல்றது. தீர்க்கதரிசிகள் செய்கிற வேலை இல்ல. தீர்க்கதரிசி தேவனை குறித்து பேசுவான். தீர்க்கதரிசி தேவன் சிருஷ்டித்த மனிதனை குறித்து பேசுவான். தீர்க்கதரிசி தேவன் ஆசைப்படுகிற வாழ்க்கையை வாழாத போது, அந்த தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவன் செய்கிற பாவங்களை அவன் வெளிப்படுத்துவான். அதுதான் தீர்க்கதரிசியோட வேலை. இங்க என்ன சொல்றான்? மீகா என்ன சொல்லுகிறான்? நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி. கவனிங்க, என்னுடைய வேலை என்னவென்றால் பாவியாக இருக்கிற மனிதர்கள் செய்கிற பாவங்களை வெளிப்படுத்துவதுதான். அது தீர்க்கதரிசியாயின் வேலை. எத்தனையோ முறை எத்தனையோ நபர்கள் அல்லது எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். முதல் தடவையாக கால்வரி டெம்பிளுக்கு வந்து நான் உட்கார்ந்த போது தேவன் என்னோடு தெளிவாக பேசினார். நான் எவ்வளவு பெரிய பாவி, எப்படியெல்லாம் கணவனை ஏமாற்றியிருக்கிறேன், எப்படியெல்லாம் மனைவியை ஏமாற்றியிருக்கிறேன், எப்படி பிள்ளைகளை ஏமாற்றியிருக்கிறேன், என் வாழ்க்கையை நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை தெளிவாக தேவன் என்னோடு பேசினார். அன்றைய நாளிலேயே என் வாழ்க்கையை நான் தேவனிடத்தில் அர்ப்பணித்தேன். இப்படி எத்தனை சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். அப்ப ஏன் அப்படியெல்லாம் நடக்குது? தேவன் தமக்கான தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொள்கிற போது, அந்த தீர்க்கதரிசி மூலமாக தெளிவாக பேசுகிற போது முதலாவது செய்கிற காரியம் பிறருடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கின்ற பாவங்களை வெளிப்படுத்துவதுதான். முதலாவது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அவன் பேசுகின்ற போது அதை கேட்கிறவர்களின் வாழ்க்கையிலே அடைந்திருக்கின்ற நிறைந்திருக்கிற பாவங்களை அந்த தீர்க்கதரிசி வெளிப்படுத்துவான். இரண்டாவது, அந்த பாவத்திற்காக தேவன் நியாயம் தீர்க்கிற போது அதற்காக வருகிற சிக்ஷை என்னவென்பதை வெளிப்படுத்துவான். நான் சொன்னதை போல மீகா அந்த 7 அதிகாரங்களை 3ஆக டிவைட் செய்தால், முதலாவது பாகம் யூத பிரஜைகள் செய்த பாவங்களை வெளிப்படுத்தினான். இரண்டாவது, அவர்கள் செய்த பாவங்களுக்காக தேவன் தரப்போகிற சிக்ஷையை வெளிப்படுத்தினான். மூன்றாவது, அவர்கள் சிக்ஷிக்கப்பட்ட பிறகு இரக்கமுள்ள தேவன் எப்படி தம் ஜனங்களுக்கு இறங்குவார் என்பதை வெளிப்படுத்தினான். ஒருபுறத்திலே பாவத்தை உள்ளதை உள்ளபடி கண்டித்து, அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடாவிட்டால் தேவனை எப்படியெல்லாம் சிக்ஷிப்பார் என்பதையும் கூட விவரித்து, ஒருவேளை நீ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவாய் என்றால் தேவன் உன்னை எப்படி மன்னிப்பார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்பதையெல்லாம் கூட மிக தெளிவாக தெரிவித்து அவன் தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி உரைக்கிற வார்த்தைகளில் காணப்படுகிற மிகவும் அற்புதமான சத்தியம். மிக தெளிவாக பேசுகிறான் மீகா. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். முதலாவது அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே கேளுங்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சகல ஜனங்களே கேளுங்கள். 3ஆவது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே. கவனிங்க, அதே போல 6ஆவது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். ஜாக்கிரதையாய் நாம் கவனிப்போம் என்றால் 3ஆக டிவைட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த புத்தகம் ஒவ்வொரு பாகத்திலும் தேவன் தெளிவாக சொல்வது என்னவென்றால், எனக்கு செவி கொடுங்கள், கேளுங்கள் என்று சொல்லுகிறார் தேவன். ஒருவேளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நான் உங்களை விடுவிப்பேன். அது தேவன் சொல்லியிருக்கின்ற ஆசீர்வாதம். கேளுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 2வது அதிகாரத்தின் 13வது வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அதாவது 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள், அங்கிருந்து எல்லோரையும் கூட்டி நான் அழைத்துக் கொண்டு போவேன். அது மாத்திரமல்ல, இனி தேவனே உங்களுக்கு தலைவராக இருந்து உங்களை நடத்தி கொண்டு போவார். எனவே கேட்டால் ஆசீர்வாதம். அதைத் தொடர்ந்து 5வது அதிகாரம் கடைசி வசனம், செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரிக்கட்டுவேன் என்றார். நீதியை சரிக்கட்டுவேன். கேளாவிட்டால், கேட்டா ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். செவிசாய்க்காவிட்டால் அபாயம். கேட்கிறியா சகோதரனே, சகோதரியே? தேவன் பேசுகிற போது இந்த எளிய ஊழியக்காரன் மூலமாகவோ அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் மூலமாகவோ அவர் பேசும்போது கேள், ஜாக்கிரதையாய் கேள், அக்கறையோடு கேள்,
தேவன் பேசுகிறார் என்ற பயத்தோடும் பக்தியோடும் கேள். எந்த சூழலிலும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற போது, அது செல்போனிலோ அல்லது டிவியிலோ அல்லது சபையிலோ தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற போது தேவனிடத்தில் பயத்தோடும் பக்தியோடும் இருக்கிற ஒவ்வொருவருமே ஜாக்கிரதையாக கேட்க வேண்டும். அநேகருக்கு இன்னைக்கு தேவ வார்த்தைன்னா இஷ்டமே இருக்கிறது இல்ல. சில பேர் அதை கண்டுக்கிறது இல்ல. ஆலயத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா வார்த்தையை மாத்திரம் கேட்க மாட்டாங்க. ஆராதனைக்கு வருவாங்க, ஆனா தேவ செய்தியை கேட்கவே மாட்டாங்க. ஆலயத்துக்குள்ள இருப்பாங்க, செல்போனை கையில் எடுத்து டிக்குன்னு ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆலயத்துக்குள்ள வருவாங்க, வந்து எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, பராக் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் யார் என்ன சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க, யார் எந்த பைக்ல வந்திருக்காங்க, யார் எந்த கார்ல வந்திருக்காங்க, இதே 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 யோசனை தான் இருப்பாங்க. இன்னும் சில பசங்களுக்கு வேற வேலையே இருக்காது, ஆலயத்துக்குள்ள வந்து பொண்ணுகளை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே போல வாலிப பெண்களுக்கும் வேலையே இருக்காது, வந்திருக்கிற ஆண் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுக்காகவா நீ ஆலயத்துக்கு வர? சோ கவனி, ஜாக்கிரதையா கவனி. முதலாவது அதிகாரத்திலே கேளுங்கள் என்றான். கேட்பீர்கள் என்றால் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். அதே போல மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம், கேளுங்கள் என்கிறார். அந்த மூன்றாவது அதிகாரத்தினுடைய கடைசி பாகம், அதாவது நான் ஏற்கனவே சொன்னதை போல 7 அதிகாரங்களில் 3 பாகங்கள். முதலாவது பாகத்திலே எச்சரிக்கை, இரண்டாவது பாகத்திலே சிக்ஷை, மூன்றாவது பாகத்திலே இரக்கம். முதல் பாகத்தை கவனிங்க. எச்சரிக்கை, கேட்கிறீங்களா என்றால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், கேட்க மாட்டீங்களா என்றால் சிக்ஷிப்பேன். சகோதரனே சகோதரியை, கேட்கிறியா? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவன் பேசுகிறார் என்பதை உணர்ந்து அந்த வார்த்தைகளை அங்கீகரித்து அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றபடி வினையாற்றி உனக்குள் இருக்கிற எல்லா பாவங்களையும் விட்டு விலகி தேவன் சொன்ன வார்த்தைகளை ஒருவேளை உன் கிரியைகளில் வைப்பாய் என்றால் அது ஆசீர்வாதம். தேவன் உன்னோடு பேசினால், உன்னோடு மாத்திரமே பேசினால், தேவன் உன்னை சரி செய்தால், உன்னையே அவர் சரி செய்தால், கொஞ்சம் கூட கேட்காமல் கண்டுகொள்ளாமல் ஒருவேளை நீ நடந்து கொண்டிருப்பாய் என்றால் கவனி, தேவன் ஒரு அபாயத்தை உன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவார். சொல்லுகிறார் 15ஆம் வசனம், செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன். என் வார்த்தைக்கு யார் செவி கொடுப்பதில்லையோ, யார் என் வார்த்தையை கேட்பதில்லையோ, அவர்களுக்கு எதிராய் நான் இறங்குவேன். கோபத்தோடு கூட உக்கிரத்தோடு கூட நீதியை சரி கட்டுவேன். அவர்களை நான் சிட்சிப்பேன். செவிசாய்த்தால் ஆசீர்வாதம், செவிகொடாவிட்டால் அபாயம். அது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய இந்த 2 பாகங்களுடைய சாராம்சம். ஜெபிக்கலாம். எல்லோரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மீகாவின் மூலமாக தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசுகின்றீர். தீர்க்கதரிசி, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி எப்படி பிரசங்கிப்பான், எவற்றை பிரசங்கிப்பான், எதற்காக பிரசங்கிப்பான், தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்நாளிலே மீகா உங்கள் பாவங்களுக்காக தேவன் சிட்சிக்கப் போகிறார் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆனாலும் புத்தி வரவில்லை, சிட்சிக்கப்பட்டார்கள். அதே சமயத்திலே நீர் பிதாவாயிருப்பதனால், அன்புள்ளவர் என்பதனால் பிள்ளைகளை சிட்சிப்பீர். அதே போல மன்னித்து மறுபடியும் உம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வீர். இந்நாளிலும் கூட ஏற்கனவே சிட்சையை அனுபவிக்கிற அநேகர் இருக்கலாம். செய்த தப்புகளுக்காக, செய்த பாவங்களுக்காக உம்மை விட்டு தூரமாய் விலகிப் போனார்கள் என்பதனால் எத்தனையோ விதமாக சிட்சிக்கப்பட்டிருக்கலாம். போதும் ஆண்டவரே, போதும். ஆரோக்கிய குறைவால் சிட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவமானங்களால் சிட்சிக்கப்பட்டிருக்கலாம், பொருளாதார ரீதியாக சிட்சிக்கப்பட்டிருக்கலாம், கஷ்ட நஷ்டங்களுக்கு இலக்காக இருக்கலாம். ஆண்டவரே, போதும் அப்பா. இன்று முதல் ஆண்டவரே, நீர்தாமே அவர்களுக்கு இறங்கி அவர்கள் சம்பூர்ணமாய் தங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிப்பதன் மூலமாக இது முதற்கொண்டு அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ கிருபை அருளுங்க. யாரெல்லாம் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து உமக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நீர் அங்கீகரித்து இந்த செய்தியை கேட்டு விசுவாசித்து நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கூட உம்மிடத்திலே மன்றாடுகிற ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.